புதிய நாளிலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பொதுவாக எதுவும் கேட்க மாட்டேன். இந்த நாளில் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்க போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 140ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 140ஆம் சங்கீதம். இந்த 140ஆம் சங்கீதம் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த 140ஆம் சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்டதான அல்லது தாவீதினாலே பாடப்பட்டதான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. 140ஆம் சங்கீதம். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது இதுல 4 காரியங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 4 காரியங்கள். முதலாவதாக அவர் பாவிகள் அவர்கள் தேவ மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், தேவ ஜனங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தேவ ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாக பாவத்தை குறித்து பார்க்கிறோம். பாவம் என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கடைசியாக தேவனை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக பாவிகளை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு தேவ மக்களை குறித்து பார்க்கிறோம், தேவ ஜனங்களை குறித்து. அடுத்தது பாவத்தை குறித்து பார்க்கிறோம். நான்காவதாக தேவனை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது வாசிக்கலாம். முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். இங்கே முதலாவதாக பாவிகள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவ ஜனத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். யாருக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள்? தேவ மக்களுக்கு விரோதமாக. சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக பாவிகள், தேவனை அறியாத ஜனங்கள் கூட்டம் கூடுகிறார்கள். எதற்காகப்பா கூட்டம் கூடுறீங்க அப்படின்னு சொன்னா யுத்தம் செய்வதற்கு. சரி, இந்த யுத்தத்தை எப்பப்பா செய்ய போறீங்கன்னா நாள்தோறும் செய்வதற்கு. தினந்தோறும் யுத்தம்னா எப்படி இருக்கும் பாருங்க. தினந்தோறும் யுத்தம் செய்வதற்காக தேவ ஜனங்களுக்கு எதிராக பாவிகள் கூட்டம் கூடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3ஆம் வசனத்துல சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. விரியன் பாம்பின் விஷம். சர்ப்பத்தை போல, பாம்புன்னு சொன்னா என்னது, படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எப்படி வராங்கன்னா, இந்த சத்துருக்கள் சர்ப்பத்தை போல வருகிறார்கள். நம்மெல்லாம் நடுங்கி போகத்தக்கதாக, நாம் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக அவர்களுடைய நாவிலே விரியன் பாம்பின் விஷம் அவருடைய உதடின் கீழ் இருக்கிறது. இந்த பாவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறதை தாவீது இந்த இடத்துல அருமையாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது தாவீதின் அனுபவம் மட்டுமல்ல, இது நம்முடைய அனுபவம்.
இன்னைக்கு நமக்கு விரோதமா எல்லாரும் என்ன பண்றாங்க? எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னப்பா நாங்க உங்களுக்கு செய்றோம், இல்ல உங்களுக்கு நன்மையை தான் நாங்க செய்றோம். இல்ல, நீங்க நன்மை நீங்க செய்தாலும் நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு விரோதமாக தான் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி எழுப்புகிறார்கள். 4ஆம் வசனத்துல, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும், அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அவர்கள் செய்கிறதான அந்த பாவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செய்கிறதான காரியம் என்னவென்றால், நாம் முன்னேற முடியாதபடிக்கு, நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்மளுடைய நடைகளை கவிழ்த்து போடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையில நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய நடைகளை அவர்கள் கவிழ்க்க பார்க்கிறார்கள். கவிழ்த்து போடும்படியாக, ஆண்டவரிடத்துல நாம் கிட்டி நெருங்க முடியாதபடிக்கு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்களிலே நாம் முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய வெற்றியை தடை செய்கிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அடுத்தபடியாக 5ஆம் வசனத்துல, அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழி ஓரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நம்ம நடந்து போகிற பாதைகளிலே நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு என்ன பண்றாங்கன்னா சுருக்குகளை வைக்கிறார்கள், ட்ராப், கண்ணிகளை வைக்கிறார்கள். நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படிதான் இருக்கு? நண்ப மாதிரி இருக்கு. உள்ள போனாதான் தெரியுது அது நம்மளை விழுங்குகிறதாய் காணப்படுகிறது. நன்மை மாதிரி இருக்கு, லாபம் மாதிரி இருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அது என்னது? அப்படியே நம்மளை அமிழ்த்தி விடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தேவ ஜனத்துக்கு விரோதமாக தேவனை அறியாதவர்கள், பாவிகள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யுத்தம் நடக்கிறது. சர்ப்பத்தை போல அவர்கள் விஷத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். நாம் போகிறதான பாதைகளிலே வலைகளை வைத்து நம்மளை சிக்க வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல தேவ ஜனம் என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும். பாவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவ ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஜெபிக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு வேற எதுவுமே தெரியாது. யுத்தம் பண்ண நமக்கு தெரியாதுங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நமக்கு தெரியும், ஜெபிக்க தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த பாவிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதான நேரத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சத்துரு வெள்ளம் போல எழும்பும் போது ஆவியானவர் நமக்கு எதிராக அவர் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் கொடியேற்றுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா அமலேக்கிற்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் மோசேயினுடைய கரம் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நேராக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எப்படிப்பா ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:11 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி. பிசாசு உங்களுக்கு எதிராக வலைகளை விரிக்கிறான். பிசாசு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறான். பிசாசு உங்களுக்கு எதிராக எப்படியாவது உங்களை கவிழ்க்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு என்றால் 12ஆம் வசனத்திலே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட நேரத்துல பிசாசு பாவிகள் நமக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். நாள்தோறும் யுத்தம் செய்வார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில தரித்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ள வேண்டும், எடுத்து கொள்ள வேண்டியதை எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 6 காரியங்கள் இருக்கிறது. 6 காரியம். 1, தலையிலே ரட்சண்யம் என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், இடுப்பிலே சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இடது கையிலே விசுவாசம் என்னும் கேடகம், வலது கரத்திலே ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம். இதுல சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், கழட்டவே கூடாது. அது எப்பவுமே தரித்து கொண்டே இருக்கணும். அது தரித்து கொள்ளப்பட வேண்டும். அதை நீங்க கழட்டவே கூடாது. ஆனா சில காரியத்தை நீங்க வைக்கலாம், திரும்பவுமா எடுக்கணும், வைக்கணும், எடுக்கணும். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக வாசிக்க 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு பாவிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த எல்லா காரியத்துக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணுமா, ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம் தொடர்ந்து. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்துக்கொண்டு, விழிப்போடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். விழிப்பாக ஆவியிலே சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பொல்லாப்பு செய்யறவங்க நாள்தோறும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாள்தோறும் அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு அவங்க நாள்தோறும் செய்வாங்க. நம்ம எல்லா நேரத்திலையும் ஜெபத்தோடு, விழிப்போடு, ஆயத்தத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, பாவிகள் தேவனுக்கு, தேவ ஜனத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள், கிரியை செய்கிறார்கள்.
தேவ ஜனம் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக பாவம் என்ன செய்கிறது? பாவம் என்ன செய்கிறது? வாசிக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 9லிருந்து 11. என்னை வளைந்து கொள்கிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக, நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்களாக. 11. வல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடித்த பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். பாவம் என்ன செய்யும் என்றால் அவனை அழித்துவிடும். பாவம் அவனை, யார் பாவம் செய்கிறார்களோ உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். இன்னைக்கு நான் பாவம் செய்துட்டேன், அந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்கல, பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த பாவம் தொடர்ந்து உங்களை பிடிக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. பாவம் உங்களை அழிக்கும். அவன் எங்கே போவான் என்றால் படுகுழியில் தள்ளப்படுவான். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெருப்பு தழல் அவன் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவன் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவானாக. பாவம் சாதாரணமானது அல்லப்பா. பாவத்தோடு நம்ம விளையாட கூட, அந்த பாவம் நம்மை தொடர்ந்து பிடித்து நம்மை ஒன்றுமில்லாமல் திரும்பவும் எழுந்திருக்க முடியாத ஒரு படுகுழியிலே அது நம்மை தள்ளிவிடும். நீதிமான் விழுவான், விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆனா பாவி விழுந்தான்னா எழுந்திருக்க, அதான் அங்க போடப்பட்டு, எழுந்திருக்க கூடாத படுகுழியில் அவன் தள்ளப்படுவான். பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் இன்றைக்கும் பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் பாவங்களை மன்னிக்க அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது. இங்கே பாவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவம் ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடும். திரும்பவும் எழுந்திருக்க முடியாதபடிக்கு, அவன் தலை தூக்க முடியாதபடிக்கு பாவம் அவனை அழித்துவிடும். அடுத்தபடியாக கடைசியாக 12-13 வசனங்களை வாசிக்கலாம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இந்த சங்கீதமானது தாவீது ரொம்ப அழகா என்ன பண்றாரு, அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பாவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமா என்ன செய்கிறார்கள்? இரண்டாவது, தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறார்கள்? மூன்றாவது, பாவம் அந்த பாவிகளுக்கு என்ன செய்கிறது? பாவம் பாவிகளை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறது. இப்ப கடைசியா இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு என்னப்பா செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதுதான் 12ஆம் வசனத்துல, சிறுமையானவனின் வழக்கையும் எளிமையானவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போராடி கொண்டிருக்கிறதான அந்த போராட்டத்தை ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இதை என்னால கடந்து போகவே முடியல, என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் இதுல போராடி கொண்டு இருக்கிறேன், பாவிகள் எனக்கு விரோதமாக, பாவம் எனக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே இருக்கிறது, நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட போராட்டத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வழக்கை தீர்த்து உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தி
உங்களுக்கு நியாயம் செய்து உங்களுக்கு விடுதலையை தந்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். எதுக்கப்பா நீதிமான்கள் துதிக்கிறார்கள் சொன்னா, ஆண்டவர் எங்களுடைய நியாயத்தை கேட்டார். ஆண்டவர் எங்களுக்கு நியாயம் செய்தார். பாவி எவ்வளவோ எங்களுக்கு விரோதமா வந்தாங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க செய்ததெல்லாம் என்னதான்? ஜபம் 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 ஜபம். கடைசியில பார்த்தா அந்த பாவிய பாவமே என்ன பண்ணிடுச்சு? அழித்து விட்டது. தேவன் எங்களுக்கு நியாயம் செய்தார். தேவன் எங்களுடைய வழக்கை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், அதுல நம்ம வாசம் பண்ணுகிறதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்போ அந்த செம்மையானவருடைய அந்த பிரசன்னத்துல யார் இல்ல? பாவிகள் இல்ல. பாவி இருந்தாதானப்பா நமக்கு பிரச்சனை. இப்ப நம்ம செம்மையானுடைய சமூகத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் வந்து விட்டோம். இப்ப நம்ம சுத்தி பார்க்கிறோம், யாரும் இல்ல, யாருமே நமக்கு விரோதமா இருக்கிறவங்க இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவர் எனக்காக நீதி செய்தார், ஆண்டவர் எனக்காக நியாயம் செய்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகம் எனக்கு சந்தோஷம். எனவே நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி, உங்களுடைய யுத்தங்களை மாற்றி, ஆண்டவர் உங்களுக்கு நியாயத்தை செய்து, ஆண்டவர் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க சுத்தி சுத்தி பார்க்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே உங்க வாழ்க்கையில இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக நீர் கிரியை செய்கிற தேவன், தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்னா நீதி செய்கிறார். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்பட, இந்த தேவ சமூகத்துல நாங்க சுத்தி பார்க்கிறோம், எங்களுக்கு யாருமே தெரியலப்பா. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகள் எவ்வளவுதான் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் அந்த பாவமே அவர்கள் எழுந்திருக்க முடியாத ஒரு குழியில் அவங்களை தள்ளுதப்பா. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நாங்க ஜெபிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விழிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சமயத்திலும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தந்ததான இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு சந்தோஷம் உண்டு அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே களித்திருக்கத்தக்கதாக, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தேடி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் காணவில்லையே. ஹல்லேலூயா.
அந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் அனுபவிக்க கிருபையை தாங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் அந்த தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறதான அந்த அனுபவத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் கேட்கிறோமப்பா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறதான அந்த அனுபவத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கேட்கிறோம்ப்பா. கிருபைக்குள்ளாக போடும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.